இந்த மாபெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன். இதன் கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமிகளை பார்க்கிறேன். எனக்குள்ளிருந்து அவர்கள் வற்றாத புனிதத்தை முகந்து இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும். ஒரு கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிற மாதிரி. இது என் கதை. 1982 ஆண்டு ஜூன் முதல் நாள் DRDL பணிக்குச் சேர்ந்தேன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் போன்ற பல கல்வி நிறுவனங்களிலிருந்து ஒத்த துறைகளில் பணிபுரியும் வித்தகர்களை நான் அங்கே வரவழைக்க ஆரம்பித்த போது அங்கிருந்த பழமைவாதிகளுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. புழுக்கமான இடமாக மாறிப்போயிருந்த DRDL பணியிடங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காற்று அவசியம் என்று நான் நினைத்தேன். சவுத் பிளாக்கில் ஒரு செயல் திட்டத்தை பரிசீலனைக்கு கொண்டு சென்றேன். என்னதான் பெரிய அளவில் லட்சியமானதாக தெரிந்தாலும் இந்தியா தன்னுடைய ஏவுகணைகளை தானே உருவாக்கி கொள்ள முடியும் என்பது எல்லோரையும் பரபரப்படைய வைத்தது. அப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் வெங்கட்ராமன் அவர்கள் படிப்படியாக ஏவுகணைகளை உருவாக்குவதை விட ஒருங்கிணைந்த ஏவுகணை உருவாக்க திட்டத்தை மேற்கொள்ளலாமே என்று அவர் ஆலோசனை தெரிவித்த போது எங்கள் காதுகளை எங்களாலேயே நம்ப முடியவில்லை. ஏவுகணை உருவாக்க திட்டத்தை முன்மொழியப் போய் அதுவே ஒருங்கிணைந்த ஏவுகணை உருவாக்கத்துக்கான பூர்வாங்க திட்டமாக மாறிப்போனது. நீண்ட எதிர்கால விளைவுகள் இதனால் ஏற்படும் என்பது தெளிவாக தெரிந்தது. DRDL திரும்பியவுடன் மிசைல் டெக்னாலஜி கமிட்டியிடம் அரசாங்கத்தின் ஏற்பு கடிதத்தை காண்பித்த போது உறுப்பினர்கள் எழுச்சியும் ஆர்வமும் கொண்டார்கள். இந்தியா எதிலும் தன்னிறைவு காண வேண்டும் என்ற தேசிய லட்சியத்துக்கு ஒத்ததாகவே திட்ட வரைவுகளுக்கு பெயர்கள் சூட்டப்பட்டன. நிலத்திலிருந்து நிலத்திற்கு ஏவப்படும் கணைகளுக்கு பிருத்திவி என்றும், நில நீர் போர் ஏவுகணைக்கு திரிசூலம் என்றும், நிலத்திலிருந்து ஆகாயத்தில் செலுத்தும் ஏவுகணைகளுக்கு ஆகாஷ் என்றும், பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைக்கு நாக் என்றும் பெயர்கள் தந்தோம். அக்னி என்ற பெயரை என் நீண்டகால கனவாக இருந்த ரெக்ஸ் ரீஎன்ட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் லான்ச் வெஹிக்கிள் கலத்துக்கு தந்தேன். இந்திய விஞ்ஞான வானில் ஒருங்கிணைந்த ஏவுகணை உருவாக்க திட்டத்தின் ஆரம்பம் பிரகாசமான மின்னலைப் போல் ஒளிர்ந்தது. ஏவுகணை தொழில்நுட்பம் உலகின் குறிப்பிட்ட சில நாடுகளின் பிரத்யேக உரிமை என்று அதுவரை நினைத்திருந்தார்கள். நாங்கள் சொன்னதையெல்லாம் எப்படி சாதிக்கப் போகிறோம் என்பதை அனைவரும் ஆர்வத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தார்கள். 1984 ஆண்டுக்கான இலக்குகளை வகுப்பதற்கான கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஜனவரி திங்கள் 3ஆம் நாள் டாக்டர் பிரம் பிரகாஷ் மறைந்துவிட்டார் என்ற செய்தி வந்து சேர்ந்தது. அன்று மாலை மும்பையில் அவர் மரணமடைந்தார். உணர்வளவில் எனக்கது மாபெரும் இழப்பு. அவரது இரக்க குணமும் எளிமையும் உன்னதமானவை. SLV-E-1 ஏவிய போது தோல்வியில் துவண்டிருந்த எனக்கு எந்த அளவுக்கு ஆறுதலாக அவர் இருந்தார் என்பதை நினைவு கூர்ந்தேன். அப்படி நினைவு கூர்ந்தது என்னுடைய சோகத்தை மேலும் ஆழமாக்கவே செய்தது. VSACயை படைத்தவர் பேராசிரியர் சாராபாய் என்றால் அதை செயல்பட வைத்திருந்தவர் டாக்டர் பிரம் பிரகாஷ் தான். ஊட்டம் தேவைப்பட்ட போது சரியான முறையில் அதை பராமரித்தவர். அவருடைய எளிமை என்னை பண்பட வைத்திருந்தது. எந்த விஷயத்தையும் சாந்தமாக அணுகும் முறையை அந்த காட்சிக்கு எளியவரிடம் கற்றுக்கொண்டேன். தன் திறமைகள் மற்றும் நல்லியல்புகள் பற்றிய அடக்கம் மட்டுமே அவருக்கு எளிமையாக இருந்தது என்று சொல்ல மாட்டேன். தன்னோடும் தன் கீழும் பணிபுரிந்த அனைவரின் கௌரவத்தையும் அவர் மதித்தார். தலைவர் உட்பட யாரும் தவறே செய்யாமல் இருக்க முடியாது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அறிவுஜீவிகளில் அவர் ஒரு பிரம்மாண்டம். உடல் அளவில் மிக மென்மையானவர். அவரிடம் ஒரு குழந்தையின் வெகுளித்தனம் இருந்தது. அவரை எப்போதுமே விஞ்ஞானிகளில் ஒரு முனிவராகத்தான் நான் பார்த்திருக்கிறேன். கடந்து போன மாதங்களில் நாங்கள் செய்த பணிகளின் அடிப்படையிலேயே
எங்கள் செயல் திட்டம் அமைந்திருந்தது. அப்போதுதான் இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்ற தகவல் வந்து சேர்ந்தது. இந்திரா காந்தியின் மறைவு இந்திய விஞ்ஞான உலகத்துக்கு ஒரு பேரிழப்பாக இருந்தது. விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தவர் அவர். அவருடைய மகன் ராஜீவ் காந்தி இந்திய பிரதமராக பொறுப்பேற்றார். பின்னர் தேர்தல் களத்தை சந்தித்து திருமதி இந்திரா காந்தி அவர்களின் செயல் திட்டத்தை தொடர மக்களின் அங்கீகாரம் பெற்றார். ஒருங்கிணைந்த ஏவுகணை உருவாக்க திட்டமும் அதில் ஒன்று. 1988ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பிருத்திவி ஏறக்குறைய வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் 11:23 மணிக்கு பிருத்திவி ஏவப்பட்டது. இந்திய ராக்கெட் விஞ்ஞான வரலாற்றில் ஒரு பொன்னாளாக அந்த நாள் இருந்தது. நிலத்திலிருந்து நிலத்துக்கு ஏவப்படும் ஏவுகணையாக மட்டும் பிருத்திவி இருக்கவில்லை, பின்னர் வரப்போகும் பிற ஏவுகணைகளுக்கு அடிப்படையான கட்டமைப்பாகவும் பிருத்திவி அமைந்திருந்தது. அண்டை நாடுகளில் அதிர்ச்சி அலைகள் வீச ஆரம்பித்தன. மேற்கத்திய நாடுகளின் உடனடி தாக்கத்தால் அதிர்ச்சியும் ஆத்திரமும் கொண்ட 7 நாடுகளின் கூட்டமைப்பு விதித்த தடையால் இந்திய ராக்கெட் தொழில்நுட்பத்துக்கு தூரத்து வகையில் தொடர்புடைய எந்த பொருளையும் இறக்குமதி செய்ய முடியாமல் போய்விட்டது. இந்தியா ஏவுகணை தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு கண்டது முன்னேறிய நாடுகள் அனைத்துக்கும் அதிர்ச்சியாகவே இருந்தது. அக்னி குழுவில் 500க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இருந்தனர். அக்னியை ஏவும் பணிக்காக பல நிறுவனங்களின் செயல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன. 1989 ஏப்ரல் 20ஆம் நாள் அக்னியை ஏவுவதற்கான நாளாக குறிக்கப்பட்டிருந்தது. முன் எப்போதும் நடந்திராத நிகழ்வாக இது இருக்கப் போகிறது என்பதால் விண்வெளி ஏவுகலங்களை விட அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவைப்பட்டன. திட்டமிட்டபடி ஏவுவதற்கான முன்னடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பக்கத்து கிராமங்களில் இருந்த மக்களை பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்த முடிவு செய்தோம். பத்திரிகைகளின் கவனத்தை இந்த முடிவு கவர்ந்தது. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் தோன்றின. 1989 ஏப்ரல் 20ஆம் நாள் நாடு முழுக்க எங்களை கவனித்துக் கொண்டிருந்தது. வெளிநாடுகளில் இருந்து அரசு வெளியுறவு சார்ந்த கட்டாயங்கள் ஏவுகணை செலுத்தும் முயற்சியை கைவிடச் செய்துவிடும் அளவுக்கு இருந்தன. ஆனால் இந்திய அரசாங்கம் மிக உறுதியாக எங்களுக்கு துணை நின்றது. வேறு எந்த விஷயமும் எங்கள் கவனத்தை திசை திருப்பாமல் பார்த்து கொண்டது. விண்ணில் செலுத்துவதற்கு 14 வினாடிகளே இருந்தபோது கம்ப்யூட்டர் நிறுத்து என்ற சமிக்ஞையை தந்தது. ஏதோ ஒரு கருவி சரியாக இயங்காமல் போயிருக்க வேண்டும். அதை உடனடியாக சரி செய்தோம். அதே சமயம் இன்னொரு தளத்திலிருந்து நிறுத்துமாறு சமிக்ஞை. தொடர்ந்த சில வினாடிகளில் பல நிலைகளிலிருந்தும் ஏவுகணையை செலுத்துவதை கைவிடுமாறு சமிக்ஞைகள் வந்தன. அதன் விளைவாக அளவுக்கு அதிகமான எரிசக்தி வீணாகி போய்விட்டது. ஏவுகணையை செலுத்தும் முயற்சியை கைவிட்டோம். கலத்தை திறந்து அதிலிருந்த மின்சார சாதனங்களை மாற்ற வேண்டி வந்தது. உடனடியாக பத்திரிகைகள் எங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டன. ஏவுகணை செலுத்துவது ஒத்திபோடப்பட்டதற்கு பல்வேறு வியாக்கியானங்களை தந்தார்கள். அவரவர் தத்தம் பத்திரிகைகளை படிப்பவரை கவரும் வகையில் மனம் போன போக்கில் எழுதினார்கள். கார்ட்டூனிஸ்ட் சுதிர்தார் ஒரு படம் வரைந்திருந்தார். ஒரு கடைக்காரர் தன்னிடம் வந்த விற்பனை பிரதிநிதியிடம் இந்த பொருள் அக்னியைப் போல டேக் ஆஃப் செய்யாது என்று சொல்லிக் கொண்டிருந்த படம். இன்னொரு கேலி சித்திரக்காரர் பிரஸ் பட்டன் ஒன்று வேலை செய்யவில்லை, அதனால்தான் முயற்சியை கைவிட நேர்ந்தது என்று அக்னி விஞ்ஞானி ஒருவர் சொல்லும் வகையில் படம் ஒன்று வரைந்திருந்தார். இந்துஸ்தான் டைம்ஸ் கார்ட்டூனில் அரசியல் தலைவர் ஒருவர் பத்திரிகையாளரிடம் பயப்பட தேவையே இல்லை, இது அமைதிக்கான அஹிம்சாவாத ஏவுகணை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அடுத்த 10 நாட்கள் ஓய்வின்றி அக்னியை பரிசோதித்தோம். பின்னர் 1989 மே 1ஆம் நாள் ஏவுகணை தயார் நிலையில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்தனர். ஆனால் ஏவுவதற்கு 10 வினாடிகள் இருக்கும்போது தானியங்கி கம்ப்யூட்டர் நிறுத்து என்று சமிக்ஞை தந்தது. பரிசோதித்து பார்த்தபோது
S1 TVC என்ற கட்டுப்பாட்டு கருவி ஒன்று தேவைப்பட்ட வகையில் செயல்படவில்லை என்பதை கண்டுபிடித்தோம். மீண்டும் ஓர் ஒத்திவைப்பு தேவைப்பட்டது. ராக்கெட் விஞ்ஞானத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வெகு சாதாரணமானவை. பிற நாடுகளிலும் இவை ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் எதிர்பார்ப்புகள் கூடியிருந்த நாட்டில் எங்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்பவர் யாரும் இல்லை. இந்து நாளிதழில் ஒரு கேலி சித்திரம். கிராமத்தான் ஒருவன் ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டே அடுத்தவனிடம் சொல்கிறான், ஆமாம், ஏவுகணை பரிசோதனை தளத்துக்கு அருகே இருக்கும் என் குடிசை விட்டு போக கிடைத்த நஷ்டஈடுதான். இன்னும் சில தடவைகள் ஒத்தி போட்டால் இதை வைத்து நான் ஒரு வீடே கட்டிக்கொள்வேன். இன்னொரு கேலி சித்திரம் IDBM என்பதற்கு புது விளக்கமாக இன்டர்மிட்டன்ட்லி டிலேய்டு பேலிஸ்டிக் மிசைல் என்று கேலி செய்தது. அமுல் கார்ட்டூன் அமுல் வெண்ணெய் அக்னியின் எரிபொருள் தேவை என்றது. உதிரிப்பாகம் செயல்படாத காரணத்தை தீவிரமாக பரிசோதித்து கட்டுப்பாட்டு முறையை செம்மைப்படுத்தினோம். இறுதியாக மே 22ஆம் தேதி அக்னியை ஏவுவது என்று தீர்மானித்தோம். அதற்கு முன்தினம் டாக்டர் அருணாச்சலமும் ஜெனரல் KN சிங்கும் நானும் பாதுகாப்பு அமைச்சர் KC பந்த் அவர்களோடு நடந்து கொண்டிருந்தோம். பௌர்ணமி இரவானதால் அலைகள் உயர எழுந்து விழுந்து முழங்கி இறைவனின் சக்தியையும் பெருமையையும் பறைசாற்றிக் கொண்டிருந்தன. மறுநாள் வெற்றி பெறுவோமா? இதுதான் எங்கள் அனைவரின் மனதிலும் இருந்த பெரிய கேள்வி. நீண்ட மௌனத்தை பாதுகாப்பு அமைச்சர் கலைத்தார். கலாம், அக்னி வெற்றியை கொண்டாட நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். எனக்கு என்ன வேண்டும்? என்னிடம் என்ன இல்லாமல் போய்விட்டது? எது என்னை மகிழ்ச்சியடைய வைக்கும்? பிறகு பதில் எனக்குள் உதித்தது. நடுவதற்கு 1,00,000 மரக்கன்றுகள் வேண்டும் என்றேன். அவருடைய முகத்தில் தோழமை ஒளிக்கீற்று ஓட அங்கே ஒரு பிரகாசம் தோன்றியது. அக்னிக்காக அன்னையின் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளப் போகிறீர்கள் என்றார். நாளை நாம் வெற்றியடையத்தான் போகிறோம் என்றும் சொன்னார்.